ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் கேஜி பிராண்ட்லேருந்து ZA12IM நம்ம கிட்ட இருக்கு. இந்த ஐஎம் நமக்கு வந்து கீப் ஐஃபை அந்த வெப்சைட் வந்து ரிவ்யூ யூனிட் சென்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஐஎம் நான் கொஞ்ச நாள் யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். ஸோ இன்னைக்கு இந்த வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஐஎமோட ரிவ்யூ வந்து பார்த்தலாம். இதுதான் இந்த கேஜி ZA12IM வர பாக்ஸ். ஸோ பாக்ஸ் ஓப்பன் பண்ணி உள்ள என்ன கொடுத்துருக்காங்க சொல்லி பார்த்தலாம். இதுதான் இந்த கேஜி ZA12IM வர பாக்ஸ். இப்போ பாக்ஸ் வந்து ஓப்பன் பண்ணிடலாம். ஓகே, பாக்ஸை பொறுத்த வரைக்கும் ரெகுலராக கேஜி ஐஎம் வர பாக்ஸ் தான். மேலே உங்களுக்கு ஐஎம் வந்துருக்கு, அது கீழே இன்னொரு பாக்ஸ் வந்துருக்கும். அதுக்குள்ளே நமக்கு அந்த ஆக்சரிஸ் எல்லாம் கொடுத்துருப்பாங்க. பாக்ஸ் ஓப்பன் பண்ணோம் அப்படின்னா உள்ள ஒரு கவர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த கவரை நமக்கு வந்து ஒயர் இருக்குது. தென் அதுக்கப்புறம் சிலிக்கான் இயர் டிப்ஸ், தென் அதுக்கப்புறம் இன்னொரு கார்டு இருக்குது. இதுதான் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா வாரண்டி கார்டு. ஐஎமோட ஒரு க்ளோஸ் லுக் வந்து பாருங்கள். இங்கே டிசைன் பார்க்க நல்லாவே இருக்குது. பேக் சைடில் உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் டிசைன் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் சைடோட டிசைன் நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் நம்ம கவரில் வந்து ஒயர் வந்து கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட் அதை ஓப்பன் பண்ணலாம். இங்கே நமக்கு ஹை குவாலிட்டி சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. ஒயரோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. ஸோ நம்ம கிட்ட இருக்கிற வேரியண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா மைக் வந்து கிடையாது. பேக் சைடில் உங்களுக்கு 3.5 ஹெட்ஃபோன் ஜாக் கனெக்டர் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ஒயர் நல்ல ஒரு டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம சப்போஸ் இங்கே வெளியே கேரி பண்ணிட்டு போகிறோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். தென் அதுக்கப்புறம் அந்த கவர் நம்ம சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. மொத்தமாக நம்ம 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து இருக்குது. அதில் 2 நமக்கு ரெகுலராக பார்க்குற சிலிக்கான் இயர் டிப்ஸ், இன்னொன்று நமக்கு வந்து மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் நம்ம காதில் வந்து பர்ஃபெக்டாக வந்து ஃபிட் ஆகும். உங்களுக்கு இது பிடிக்கலனா நீங்கள் மற்ற நார்மலாக இருக்க 2 பேர் ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். மற்றபடி பாக்ஸில் வேறு எதுவும் இல்லை. ஓகே, இந்த ஐஎமோட அன்பாக்சிங் வந்து பார்த்துருப்பீங்க. நெக்ஸ்ட் டிசைன் பற்றி பார்க்கலாம். ஓகே, இந்த ஐஎம் நமக்கு வந்து 2 வேரியண்ட் வந்து இருக்குது. ஒன்று நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், இன்னொன்று நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டியூனிங் சுவிச்சஸோட வந்து இருக்கும். அதாவது இந்த ஐஎம் மேலே நமக்கு வந்து டியூனிங் சுவிச்சஸ் வந்து இருக்கும். அதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணுறது மூலமாக நம்ம சவுண்ட் குவாலிட்டி கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வந்து பார்க்க முடியும். பட் நம்ம கிட்ட இருக்கிறது வந்து ஸ்டாண்டர்ட் எடிஷன், அந்த டியூனிங் சுவிச்சஸ் வந்து இருக்காது. ஓகே, டிசைன் பொறுத்த வரைக்கும் அந்த ஃப்ரண்ட் செல்லோட டிசைன் வந்து பாருங்கள், பார்க்க ரொம்ப சூப்பராக வந்துருக்கு. கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. பில் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ரெசின் ப்ளஸ் மெட்டல் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இங்கே நமக்கு ஐஎம் வந்து ரொம்ப லைட் வெயிட்டாக தான் இருக்குது. தென் பேக் சைடில் வந்து டிரான்ஸ்பரண்ட்டாக வந்து கொடுத்துருக்காங்க. அது இந்த ஐஎம் நல்ல லுக் வந்து கொடுக்குது. எனக்கு இந்த ஐஎமோட ஃப்ரண்ட் செல் டிசைன் ரொம்ப யூனிக்காக இருக்குது, பார்க்க சூப்பராக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஃபிட்டிங் பொறுத்த வரைக்கும் எனக்கு இந்த ஐஎம் டிஃபால்ட்டாக வந்து அந்த இயர் டிப்ஸ் எனக்கு பர்ஃபெக்டாக ஃபிட் ஆச்சு. சப்போஸ் உங்களுக்கு ஃபிட்டிங் கொஞ்சம் கரெக்டாக இல்லைன்னு நினச்சிங்க அப்படின்னா பாக்ஸ்லேயே உங்களுக்கு 3 பேர்ஸ் ஆஃப் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இங்கே 2 பேர்ஸ் ஆஃப் சிலிக்கான் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. தென் 1 பேர் ஆஃப் மெமரி ஃபோம் இயர் டிப்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ மெமரி ஃபோம் வந்து செக் பண்ணி பாருங்க, நல்லாவே இருக்கும். அது உங்கள் காதுக்கு வந்து பர்ஃபெக்டாக ஃபிட் ஆகும். ஸோ ஃபிட்டிங் ரொம்ப முக்கியம். நம்ம கரெக்டாக ஃபிட் ஆனால் தான் அந்த சாங் வந்து என்ஜாய் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் காதில் வேர் பண்ணும்போது உங்கள் ஃபிட்டிங் கரெக்டாக இல்லை அப்படின்னா இயர் டிப்ஸ் வந்து கண்டிப்பாக மாற்றணும். ஓகே, நெக்ஸ்ட் ஒன் ஒயர் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் ஹை குவாலிட்டி சில்வர் பிளேட்டட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேஜியோட கேபிள்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ காரணம் வந்து பார்த்தீங்கன்னா குவாலிட்டி நல்லாவே இருக்கும். அட் த சேம் டைம் இது வந்து டேங்கிள் ஃப்ரீயாக இருக்கும். நம்ம எங்கேயாவது கேரி பண்ணி எடுத்துகிட்டு போனோம் அப்படின்னா டக்குன்னு ரவுண்ட் அடிச்சிடலாம். உங்களுக்கு இது பெருசாக வந்து சிக் ஆகிறது அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. நல்ல ஒரு பிரைடட் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. எங்கிட்ட இருக்கிற இந்த ஐஎம்ல வந்து பார்த்தா மைக் கிடையாது. பட் இதே சேம் ஐஎம்ல மைக் இருக்கிற இன்னொரு ஆப்ஷன் இருக்குது. அதை நம்ம பை பண்ணும்போதே நமக்கு இந்த மாதிரி வேணும் பை பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட் நம்ம முதலே வந்து பார்த்து 2 எடிஷன் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டாண்டர்ட், அதுக்கப்புறம் டியூனிங் அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஸ்டாண்டர்ட் டியூனிங்லேயே மைக் இருக்கிற மாதிரி வேணுமா மைக் இல்லாத மாதிரி வேணுமா அப்படின்னு செலக்ட் பண்ணிக்க முடியும். அந்த மாதிரி 2 ஆப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க. நமக்கு இருக்கிறதுல வந்து பார்த்தா மைக் இல்லை. இந்த கேபிளோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. சப்போஸ் உங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் ஆகி போயிடுச்சு அப்படின்னா கேபிள் நம்மளால் அப்கிரேட் பண்ணிக்க முடியும். நெக்ஸ்ட் ஒன் சவுண்ட் குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நமக்கு வந்து 6 டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அதாவது 4 பேலன்ஸ்ட் ஆமேச்சர் டிரைவர், இன்னொன்று 2 டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. அந்த 2 டைனமிக் டிரைவரில் ஒன்று 10 mm டைனமிக் டிரைவர், இன்னொன்று 8 mm டைனமிக் டிரைவர் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த டைனமிக் டிரைவர் எதுக்கு யூஸ் ஆகுதுன்னா வந்துட்டு மிட்ஸ், அதுக்கப்புறம் வந்து நல்ல டீப்பான பேஸுக்கு வந்து பார்த்தா கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த பேலன்ஸ்ட் ஆமேச்சர் டிரைவர் நமக்கு வந்து பார்த்தா ஹை ஃப்ரீக்வன்சிஸில் ஹேண்டில் பண்ணும். இங்கே பேஸ் பொறுத்த வரைக்கும் இந்த ஐஎம் நல்லா தான் இருக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் பூஸ்டட் அப்படின்ற மாதிரி சொல்ல மாட்டேன். இப்போ எக்ஸாம்பிள் OnePlus Bullot Wireless Z2 நீங்கள் நெக் பேண்டில் யூஸ் பண்ணிங்கன்னா தெரியும். அதில் வந்து பார்த்தீங்கன்னா பேஸ் நல்லா பூஸ்டடாக வந்துருக்கும். நல்லா பேஸில் டம் அடிக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இதில் அந்த மாதிரி ஒரு பேஸ் வந்து கிடையாது. பேஸ் வந்து கொடுத்துருக்காங்க. பட் அந்த பேஸிங் நல்லா என்ஜாயபிளாக இருக்குது. தென் மிட்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா வோக்கல்ஸ், அந்த வோக்கல்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபார்வர்டாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் அந்த வோக்கல்ஸோட குவாலிட்டி நல்லாவே இருக்குது. அதுக்கப்புறம் ஹைஸ் பொறுத்த வரைக்கும் வந்து இப்போ இன்ஸ்ட்ருமெண்டோட சவுண்ட்ஸ் நல்லா கிளியராக வந்து பார்த்தீங்கன்னா கேட்குது. அந்த கிட்டார் டியூன், பியானோ டியூன் அதெல்லாமே நல்லா செப்பரேட்டாக ஃபீல் பண்ண முடியுது. அதோட சவுண்ட் செப்பரேஷன் நல்லாவே இருக்கு. இந்த ஐஎமோட சவுண்ட் ஸ்டேஜ் பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் வைடா இருக்கிற மாதிரி ஃபீலா இருக்கு. பட் எனக்கு கொஞ்சம் க்ளோஸரா இருந்துச்சுன்னா ரொம்ப பிடிக்கும். இது கொஞ்சம் வைடா இருக்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு. அதுக்கப்புறம் மோஸ்ட் நிறைய பேர் வந்து கேட்பீங்க கேமிங் ஐஎம் சூஸ் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு. கேமிங்ஸ் பொறுத்த வரைக்கும் வயர்லெஸ் நெக் பேண்ட்ல தான் நமக்கு வந்து லேட்டன்சி வந்து ஃபீல் ஆகும். பட் நம்ம ஒயர்ட் ஹெட்செட்ல வந்து பார்த்தா பெருசாக லேட்டன்சிலாம் ஃபீல் ஆகாது. இந்த ஐஎம்ல சவுண்ட் செப்பரேஷன் டீடைல் நல்லா இருக்கனால உங்களுக்கு கேமிங்க்குலாம் வந்து நல்லா பர்ஃபெக்டாக இருக்கும். ஓகே, இந்த ஐஎமோட சவுண்ட் அவுட்புட் லெவல் வந்து ரொம்ப லவுடாக இருக்கு. நம்ம 60 to 70% யூஸ் பண்ணும்போது நல்லா பெட்டராக வந்து இருக்கும்.
இருக்கும். இந்த சவுண்ட் அவுட்புட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தா DAC யூஸ் பண்ணீங்க அப்படின்னு இன்னும் கூட கொஞ்சம் பெட்டராக வந்துருக்கும். இங்கே DAC பொறுத்த வரைக்கும் நான் பர்சனலாக யூஸ் பண்ணுறது ஆடியோ கலர் பிராண்டில் ஸ்பார்க் DAC அப்படின்னு சொல்லிட்டு இதோட ப்ரைஸ் பொறுத்த வரைக்கும் 930 ரூபா அந்த ப்ரைஸ் செல் பண்ணுறாங்க. இங்கே கேபிளோட குவாலிட்டி பொறுத்த வரைக்கும் 8 கோர் கேபிள் வந்து கொடுத்துருக்காங்க. நம்ம டேரெக்டாக IEM டிவைஸில் கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் இந்த DAC கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணுறதுக்கும் சவுண்ட் அவுட்புட் நல்லா ஃபீல் பண்ண முடிஞ்சு. சப்போஸ் உங்கள் டிவைஸ் 3.5mm ஜாக் வந்து கிடையாது அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னு இந்த மாதிரி கன்வெர்ட்டர் யூஸ் பண்ணலாம். இது நமக்கு ஆடியோ கலர் பிராண்ட் வந்து D13 அப்படின்ற ஒரு மாடல். இதோட ப்ரைஸ் நமக்கு 200 ரூபா கிட்ட செல் பண்ணுறாங்க. இது நமக்கு DAC வந்து கிடையாது, ஜஸ்ட் நார்மல் கன்வெர்ட்டர் தான். இதை நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் எல்லா வீடியோ சொல்கிறது தான். முடிஞ்ச அளவுக்கு வந்து இப்போ ஆப்பிள் மியூசிக் செக் பண்ணி பாருங்கள். லாஸ்ட்டில் சாங் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. ஆப்பிள் மியூசிக்கில் ஃபேமிலி பிளான் வந்து 179 ரூபா தான். நீங்கள் 6 பேர் வரைக்கும் ஜாயின் பண்ணிக்க முடியும். மந்த்லி நீங்கள் 30 ரூபா தான் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஜஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கனெக்ட் பண்ணிட்டு நீங்கள் ஒரு குரூப் கிரியேட் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்கள் ஃபேமிலி பிளான் போட்டிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் நீங்கள் ஆப்பிள் மியூசிக் யூஸ் பண்ணிக்க முடியும். செக் பண்ணி பாருங்கள். ஸோ ஆப்பிள் மியூசிக் பற்றி ஒரு ஃபுல் வீடியோ வந்து போட்டிருக்கோம், லிங்க் கீழே இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். ஓகே, ஃபைனலாக ப்ரைஸிங் பொறுத்த வரைக்கும் இந்த ஐயும் நமக்கு வந்து 5000 rupees அந்த ப்ரைஸில் வந்து செல் பண்ணிருக்காங்க. இந்த ப்ராடக்ட்டான லிங்க்ஸ் எல்லாமே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்கேன், செக் பண்ணி பாருங்கள். நீங்கள் இந்த KeepHiFi அந்த வெப்சைட் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இந்த கோட் வந்து மறக்காம என்டர் பண்ணுங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக டிஸ்கவுண்ட் வந்து கிடைக்கும். அதுக்கப்புறம் இந்த ப்ரைஸிங் இந்த ஐயும் வாங்கலாமா நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கீழே மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஸோ கைஸ், ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னு நினச்சிங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் கொடுங்க. தென் இதே மாதிரி வீடியோஸ் பார்க்குறதுக்கு கீழே ரெக்ட் பட்டன் கிளிக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். சந்திக்கிறேன். See you guys, bye, have a nice day.